தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல ஜீரோதால இப்ப நீங்க ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஆப்ஷன் பையிங் ஆர் ஆப்ஷன் செல்லிங் பண்றீங்க அப்படின்னா, எப்படி அதுக்கு ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டீடைலா லைவ் ட்ரேடிங்ல நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். நீங்க ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ முழுமையா பாருங்க. உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஓகே, யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து உங்களோட ஜீரோதா கைட் வந்து லாகின் பண்ணிக்கங்க. நான் வெப்ல ஷோ பண்றேன். இதே சேம் ப்ராசஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா மொபைல் அப்ளிகேஷன்லயும். ஓகேங்களா, நீங்க ஏதாவது ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது பை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து 42,700 உங்களுக்கு பை ஆர் செல் பண்ணணும் அப்படின்னா சர்ச்சஸ் லிஸ்ட்டில் போயிட்டு வாட்ச் லிஸ்ட்டில் மேலே சர்ச் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் போயிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆட் பண்ணிவிட்டு அது மேலே கர்சரை கொண்டு போனீங்க அப்படின்னா பையனா பை வரும். கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். இல்லை செல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி வந்து செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இல்லை நீங்கள் ஸ்டாடில் அந்த மாதிரி வந்து ஒரே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு 4-5 பொசிஷன் பை பண்ணணும் அப்படின்னா ஆர்டர்ஸில் போயிட்டு இங்கே பேஸ்கெட் அப்படின்னு இருக்கும். அதில் போயிட்டு பேஸ்கெட்டில் போயிட்டு உங்களுக்குன்னு ஒரு பேஸ்கெட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போ 42,700 அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா வரும். ஃபர்ஸ்ட் கால் ஆட் பண்றாங்க ஆட் பண்ணிக்கங்க. அதே போல 42,700 புட் ஆட் பண்றாங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு பையிங்கோ ஆர் செல்லிங்கோ நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சோ இது வந்து ஸ்ட்ராடில் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பேஸ்கெட் ஆர்டர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா நான் சம் பொசிஷன்ஸ் வந்து இங்க எடுத்திருக்கேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா 42,300 பை பண்ணியிருக்கேன். 42,600 வந்து செல் பண்ணியிருக்கேன். கால் புட் செல் பண்ணியிருக்கேன். 42,900 வந்து காலை வந்து ஒரு பை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ பை பொசிஷனும் சம் இருக்கு, செல் பொசிஷனும் என்கிட்ட கொஞ்சம் இருக்கு. ஓகேங்களா, இப்போ இதுக்கு எப்படி நம்ம ப்ராப்பரா நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஷன் செல்லிங்க்கு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா 42,700 கால் ஆப்ஷன் நான் எடுத்துக்கிறேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஆவரேஜ் பிரைஸ் வந்து 120 ரூபாய்க்கு நான் செல் பண்ணியிருக்கேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா 72 ரூபாய் வந்து அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் அது மேலே அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுறேன். எக்ஸிட் அப்படிங்கிறதுக்கு போகிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். நான் ஒரு 50 குவான்டிட்டி வந்து செல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ குவான்டிட்டியை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்ட்ராடே இந்த இடத்துல எஸ்எல் அப்படின்னு இருக்கும் பாருங்க, அந்த எஸ்எல்லை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ எஸ்எல்ஐ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 120. ஓகேங்களா, அப்போ 200 போனால் செல் பண்ணிடணும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம செல் பண்ணியிருக்கோம். செல் பண்ணால் மார்க்கெட் மேலே போனால் நமக்கு லாஸ் ஆகும். நான் கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அப்போ 200 அப்படிங்கிற இடத்துல ப்ரைஸில் நான் செட் பண்ணிக்கிறேன். இங்கே ட்ரிகர் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 199 ஒரு 50. ஓகேங்களா, ஸோ செட் பண்ணிட்டு இந்த இடத்துல பை அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிரும். ஓகேங்களா, அதாவது 120 ரூபாய்க்கு நான் இதை வந்து செல் பண்ணியிருக்கேன். 200 போனால் வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த ஆர்டர் குவான்டிட்டியில் இந்த மாதிரி இங்கே வந்துடும் பாருங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங்க்கு வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் கீழே இன்னொன்றுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் பாருங்க. 42,600 புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கேன். 50 குவான்டிட்டி செல் பண்ணியிருக்கேன். ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 169. ஓகேங்களா, ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸாக எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 300 ரூபாய் நம்ம செட் பண்ணுவோமே. எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா கிளிக் டு எக்ஸிட் போயிட்டு இந்த இடத்துல எஸ்எல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 300 கொடுத்துருங்க. ட்ரிகர் ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதை விட கம்மியாக ஒரு 50 பைசாவோ இல்லை ஒரு 20 பைசாவோ கம்மியாக கொடுத்துட்டு பை அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிரும். ஓகேங்களா, அப்போ இது வந்து எப்போ 300 போகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி வந்து ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆயிரும். இந்த மாதிரி தான் ஆப்ஷன் செல்லிங்க்கு வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஆப்ஷன் பையிங்க்கு வருவோம். ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரையும் மார்க்கெட் வந்து நம்ம ஆவரேஜ் ப்ரைஸை விட மேலே போனால் தான் வந்து ப்ராஃபிட். அப்போ கீழே போனால் வந்து நமக்கு என்ன ஆகும், நஷ்டமாகும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ 42,300 புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருக்கேன். என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபாய். இப்போ 24 ரூபாய் இருக்குது. ஓகேங்களா, எனக்கு வந்து இப்போ லாஸ் ஏற்படுது. இப்போ நான் அதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 5 ரூபாய் இல்லைனா 10 ரூபா நான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா சேம் எக்ஸிட் போயிருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ரூபாய் அப்படிங்கிறத செட் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபாய் 50 பைசா அப்படிங்கிறத செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் ஆயிரும். ஓகேங்களா, அப்போ இது எங்கே இப்போ வந்து 25 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது இப்போ வந்து 25 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 10 ரூபாய் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ அதே போல தான் இங்கே 42,900 கால் ஆப்ஷனை நான் பை பண்ணியிருக்கேன் இல்லையா. இப்போ இதுக்கு எப்படி நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸிட் போங்க. சிம்பிளாக எஸ்எல் அப்படின்ட்டு இருக்கா ஸ்டாப் லாஸு, அதுக்கு போங்க. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 ரூபா வந்தால் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிடணும் அப்படின்னா
அங்கே ட்ரிகர் ப்ரைஸில் வந்து 2 ரூபாய் ஒரு 50 பைசாவோ இல்லை 30 பைசாவோ போட்டு விட்டு செல் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஒன்ஸ் ஸ்டாப் லாஸ் வந்து அந்த ப்ரைஸ் வந்து ரீச் ஆனோனே, ட்ரிகர் ப்ரைஸ் வந்து ரீச் ஆனோனே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாக்டாக நம்ம என்ன ப்ரைஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டோமோ அந்த ப்ரைஸுக்கு வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணி நமக்கு கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஆப்ஷன் பையிங்காக இருக்கட்டும், ஆப்ஷன் செல்லிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரியாக நம்ம ஜீரோதாவில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும். ஸோ நிறைய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லையா இருக்கட்டும், வாட்ஸ்அப், நம்மளோட டெலிகிராம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.